ஹலோ மக்களே! வெல்கம் டூ வாய்ஸ் தமிழ் கியூசி. நான் உங்க விஜயலக்ஷ்மி. இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன மாதிரியான ஒரு படம் கொண்டு வந்திருக்கேன்னா, சஸ்பென்ஸும், த்ரில்லரும் மிக்ஸ் ஆன மாதிரியான ஒரு படத்த தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இந்த கதையில இருக்கிற நம்ம ஹீரோயினுக்கோ பயங்கரமான ஒரு பிரச்சனை இருக்கு. ஆக்ரோஃபோபியா, அதாவது அவங்களுக்கு வெளிய போறக்கே பயமா இருக்கும். அதனால அவங்க வெளிய போகாம வீட்டுக்குள்ளாரையே இருப்பாங்க. அண்ட் இந்த ஃபோபியாலேருந்து மீண்டு வரதுக்காக அவங்க நெறையா மாத்திரை, ட்ரக்ஸு, அப்புறம் குடிக்கிறது இந்த இந்த மாதிரியே இருக்கும். இப்படி இருக்கிற இவங்க லைஃப்ல ஒரு கொலைய பாத்துடுறாங்க. அது கொலைதான்னு நிரூபிக்க சுத்தி இருக்கவங்கலாம் இவள பைத்தியக்காரின்னு சொல்ல, கடைசியில அது கொலைதான்னு நிரூபிச்சாங்களா? யார் அந்த கொலைகாரன்? எதுக்காக அந்த கொலைய பண்ணான்றத அற்புதமா சொல்லியிருக்க கதை தான் தி விமன் இன் தி விண்டோ. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோ உங்களை வந்து சேரும். சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த படத்தோட ஓப்பனிங்லயே நம்ம ஹீரோயினை தான் காமிக்கிறாங்க. அவ்வளோ பெரிய வீட்டில் தனியாக வாழ்ந்துட்டு இருக்காங்க. அண்ட் அவங்களுக்கான டெய்லி ரொட்டீன்ஸையும் காமிக்கிறாங்க. அவங்க டேப்லெட் சாப்பிட்றது, அவங்களுக்கான பொருட்கள் அவங்க வீடு தேடியே வந்துடும். அண்டு அப்படியே அவங்க ஹஸ்பண்ட் அந்த குழந்தைங்க கிட்ட பேசுகிறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. அவங்க குழந்தைங்க கிட்ட ஜாலியாக பேசிட்டு, ஹஸ்பண்ட் கிட்ட இங்கே பாரு, இந்த பக்கத்து வீட்டில் இப்படி நடக்குது, இந்த சைடு வீட்டில் இப்படி நடக்குது அப்படின்ற மாதிரி விஷயம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, அங்கே ஆப்போசிட்டில் ரசல்னு புதுசாக ஒரு குடி வருது. அத பத்தி என்ன நினைக்கிற? அப்படின்றது நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கேட்க, எனக்கு அத பத்தி தெரியாது. நீ தானே பார்த்துட்டு இருக்க சொல்லு அப்படின்னா, அவங்க பார்க்க ரொம்பவும் வெள்ளையா இருக்காங்க. மறுபடியும் பெயிண்ட் பண்ணவங்களே அவங்களே வராங்க. இந்த மாதிரியான சின்ன சின்ன டீட்டெயில்ஸ நம்ம ஹீரோயின் நோட் பண்ணி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க, ஷேர் பண்ணிட்டு. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கோ ஒரு பிரச்சனை இருக்கு, ஆக்ரோஃபோபியா. அவங்களுக்கு வெளிய போறதே ஒரு பயமா இருக்கு. ஏன்னே தெரியல. அதுலேருந்து வெளிய வரதுக்காக ஒரு சைக்காட்ரிஸ்ட்ட பார்க்க போறாங்க. அவங்க கிட்ட செஷனும் அட்டெண்ட் பண்றாங்க. அந்த செஷன்ல நம்ம சைக்காட்ரிஸ்ட் வெளிய பார்க்குற விஷயத்த பத்தியே கேட்டுட்டு இருக்காங்க. வெளிய நாய் கத்துறத பத்தி என்ன நினைக்கிறீங்க? வெளியில அந்த வீடு பார்க்குறீங்களா? அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? இதுக்கு எல்லாமே பதில் சொல்லிட்டே இருக்காங்க. ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோயின் கடுப்பாயி, நிறுத்துங்க, என் பிரச்சனைக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுவீங்கன்னு பார்த்தா, நீங்க என்ன சம்மந்தமே இல்லாத கேள்விகள்லாம் கேட்டுட்டு இருக்கீங்க அப்படின்னு நம்ம ஹீரோயின் கடுப்பாயிடுறாங்க. இல்ல, நான் எதுக்கு இதெல்லாம் கேட்குறேன்னா, உன் கியூரியாசிட்டி இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஆர்வம் இருக்கும்போது தான் நிறையா நீ டிப்ரெஷன்ல இருந்து வெளியே வர. அதுதான், அதனால தான் நான் கேட்டேன் அப்படின்றாங்க. ஓகே, நீ குடிக்கிறத பற்றி நம்ம பேசுவோம். அதை நிப்பாட்டிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க டாக்டர். நான் கொஞ்சம் கொஞ்சம் ட்ரை பண்ணுறேன் அப்படின்ற மாதிரிலாம் அவங்க சொல்லிட்டு இருக்காங்க. இதை பற்றி நான் என் ஹஸ்பண்ட் கிட்டேயும் பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு அந்த செஷன் முடிஞ்சிருது. செஷன் முடிஞ்சோடனே நம்ம ஹீரோயினுக்கும் செம கோவம். இங்கே பாருங்க, எனக்கு அந்த டாக்டர் கூட பேசவே பிடிக்கல. அவன் என்னென்னமோ கேட்டுட்டு இருக்கான். இந்த செஷன்ல என்னை அப்படி நானே கத்திய வச்சு குத்திக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல அப்படின்லாம் சொல்றாங்க. ஓகே, விடு, ஆனாலும் உன் நல்லதுக்கு தானே சொல்றாங்க அந்த டாக்டரு. அவர் சொல்றபடி கேளு அப்படின்ற மாதிரி அவங்க ஹஸ்பண்டோட வாய்ஸ் ஓவர் மட்டும் நம்மளுக்கு காமிக்கிறாங்க. எனக்கு என்னமோ பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம ஹீரோயின். அந்த நாள் அந்த வீட்டில் அப்படியே தனிமையாகவே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. அப்படியே எல்லாத்து வீட்டையும் பார்த்துட்டு இருக்காங்க. ஹஸ்பண்டுக்கு தெரியாமல் இன்னொருத்தன் ஒரு ஒய்ஃபோ துரோகம் பண்ணிட்டு இருக்காங்க. அதையும் நோட் பண்ணுறாங்க. ஒரு பையன் கடுமையாக மியூசிக் வாசிச்சுட்டே இருக்கான். இன்னொரு பக்கம் அந்த மதம், சர்ச்சு அப்படி இருக்கிறவங்களையும் காமிச்சிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் புதுசாக குடி வந்திருக்க அந்த ரசல்ன்ற வீடு, அதுங்களையும் பார்க்குறாங்க நம்ம ஹீரோயின். இப்படி இவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க வீட்டு காலிங் பெல் அடிக்க நம்ம ஹீரோயினும் பதறிடுறாங்க. யார்ரா அது அப்படின்ட்டு அந்த காலிங் பெல்ல இருக்க கேமரா வழியா பார்த்தா ஒரு சின்ன பையன் நின்றுட்டு இருக்கான். யார் நீங்க? எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க அப்படின்னு கேட்க, இல்லை, என் பேர் ஈத்தன், நான் எதிர்த்து வீட்டிலேருந்து வந்திருக்கேன், என் அம்மா உங்ககிட்ட இதை கொடுக்க சொன்னாங்க அப்படின்னாங்க. இல்லை, நான் யாரையும் பார்க்க விரும்பலை அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் ஃபஸ்ட்டு சொல்லிடுறாங்க. சரி, அப்போ இந்த கிஃப்ட்டை என்ன பண்ணுறதுன்னு மட்டும் சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்க, ஐயோ சரி உள்ள வா அப்படின்ட்டு உள்ளே கூப்பிட்டுறாங்க. அந்த பையனும் நான் தான் ஈத்தன், உங்கள் பேர் என்னன்னு கேட்க, என் பேர் ஆனா, நான் எங்கேருந்து வந்திருக்கேன்னா எதிர்த்து வீட்டிலேருந்து வந்திருக்கேன் அப்படின்லாம் அந்த பையன் அவனை பற்றி சொல்ல, நம்ம ஹீரோயினும் அவங்க பேர் ஆனா அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியே அந்த பையன் அந்த வீடெல்லாம் சுற்றி பார்த்துட்டு, நீங்கள் இங்கே தனியாக இருக்கீங்களா இல்லை ஃபேமிலியோடு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை, நான் தனியாக தான் இருக்கேன், என் ஃபேமிலி செப்பரேட்டட், அவன் அவங்க அப்பாவோட இருக்கா, என் பொண்ணுக்கு வயசு 8 அப்படின்லாம் வந்துட்டு சொல்கிறாங்க. அந்த பையனும் இதெல்லாம் கேட்டுட்டு ஓகே, நீங்கள் எப்படி இங்கே வாழ்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது என்ன வேலை பண்ணுறன்றதை கேட்குறாங்க. அதுக்கு ஆனாவோ, நான் சைக்காட்ரிஸ்ட், குழந்தைகளை ட்ரீட் பண்ணுவேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, குழந்தைங்களுக்குலாம் சைக்காட்ரிஸ்ட் தேவைப்படுறாங்களா அப்படின்ட்டு அந்த சின்ன பையன் கேட்க, ஆமாம், ஏன்
இல்ல எதுக்காக அப்படின்ட்டு அவங்க கேட்குறாங்க. சிலர் ஆங்ஸைட்டி, நெறைய பேத்துக்கு டிப்ரெஸ்டா இருப்பாங்க. சில பேருக்கு புது இடம் பழகணும். அதனால அப்படி வந்து என்கிட்ட வந்துட்டு சைக்காட்ரிஸ்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துப்பாங்க அப்படின்லாம் சொல்றாங்க. ஓ! அப்படியா? அப்படின்ட்டு இத கேட்டுட்டே அப்படியே நம்ம ஈத்தன் அங்க அவங்களோட பூனை இருக்கும். அத பார்த்து கொஞ்சிக்கிட்டே இருக்கிறாரு. அப்படியே அவங்க வீட சுத்தி பார்க்கும்போது ஒரு இடத்துல வந்து நிக்கிறாங்க. அப்ப ஈத்தன் சொல்றாங்க, "இல்ல என் ரூம்லேருந்து பார்க்க உங்க வீடு எனக்கு தெரியும். இல்ல சும்மா நான் நல்ல விதத்துல தான் சொன்னேன். நீங்க எதுவும் நெனச்சுக்காதீங்க" அப்படின்றாங்க ஈத்தன். "ஓகே, ஓகே. இங்க இருந்து பார்த்தீங்கன்னா, என் அப்பாவோட ரூம் உங்களுக்கு தெரியுது உங்க வீட்ல இருந்து" அப்படின்ட்டு அவங்க அப்பாவ பார்த்துட்டு திடீர்னு அழுக ஆரம்பிச்சுடுறாரு. என்னடா இத்தன நேரம் நல்லா பேசிட்டு இருந்த பையன் அழுகுறானே அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் பக்கத்துல போய் என்னாச்சுன்னு கேட்க, அந்த பையனும் பயந்துடுறான். "இங்க பாரு நீ ஓகே தானே?" அப்படின்னு கேட்க, "இல்ல நான் ஓகே தான் நல்லா இருக்கேன். இல்ல எனக்கு என் அப்பான்னா கொஞ்சம் பயம்." அப்படின்னு சொல்றாங்க. ஓகே. நம்ம ஹீரோயினுக்கு புரியுது. அவங்க அப்பா ஏதோ ஒரு கொடுமைக்காரன் போல அப்படின்ட்டு. சரி வா நம்ம கொஞ்ச நேரம் பேசலாம் அப்படின்ட்டு, அவங்க நார்மலா பேசிட்டு, அவங்க 4 படத்த பார்த்துட்டு இருப்பாங்க போல. அந்த படத்தோட கேசட்லாம் குடுத்து, "தம்பி இந்த படம்லாம் பாரு, என்ஜாய் பண்ணு. உனக்கு எப்ப என்ன வேணும்னாலும் இங்க வரலாம். பாய்" அப்படின்ட்டு சொல்லி அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. நல்ல விதமா பேசிட்டு. அன்னைக்கு நைட்டே நம்ம ஹீரோயினும் அவங்களுக்கு பிடிச்ச படத்தை எல்லாம் போட்டு பார்த்து அதை அப்படியே நல்லா சிரிச்சுட்டு ஒரு மாதிரி பீஸ்ஃபுல்லாக தூங்குறாங்க. அப்படி தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னுட்டு ஏதோ ஒரு கனவு மாதிரி வர டக்குன்னு எந்திரிச்சிடுறாங்க. அவங்க வீட்டு காலிங் பெல்ல யாரோ அடிக்கிற சத்தம் கேட்குது. யாருன்னு திறந்து பார்த்தா, ஓ டேவிட் நீதானா அப்படின்ட்டு இப்போ புதுசாக ஒரு கேரக்டர் காமிக்கிறாங்க. இவர் பேர் தான் டேவிட். நம்ம ஹீரோயின் வீட்டுக்கு கீழே குடி இருந்துட்டு இருக்கிறாரு. இவர் இப்போ இங்கே உள்ள வந்துட்டு, இங்க பாருங்க, நான் உங்க வீட்ல இருந்து குப்பையெல்லாம் எடுத்துட்டு போட்டா, இந்த பல்பு கூட நல்லா இல்ல. அது எதா மாத்திடுறீங்களா? நான் எதா மாத்துறக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? அப்படின்னு கேட்க, இல்ல அதெல்லாம் வேணாம். பல்பு இப்படி டிம்மா இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஏய் இன்னைக்கு என்ன டேன்னு தெரியுமா? இன்னைக்கு ஹாலோவின். என்ன பண்ணலான்னு இருக்கீங்க? அப்படின்ட்டு நம்ம ஆனா கிட்ட டேவிட் கேட்க, ஆனாவோ இல்ல நான் லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு நான் வீட்டுக்குள்ளே இல்ல அப்படின்ற மாதிரி காத்துக்க போறேன் அப்படின்றாங்க. அட்லீஸ்ட் சாக்லேட்டாச்சும் குழந்தைங்களுக்காக வெளியே வைக்கலாம்ல அப்படின்னோடனே, ஏது அந்த சாக்லேட் வச்சா ஒரு நிமிஷத்துலயே எல்லா குழந்தைங்களும் எடுத்துரும். அந்த பவுலையும் எடுத்துரும். இதுக்கு நான் வைக்காமலே இருக்கலாம். பரவாயில்ல போ அப்படின்ட்டு அவங்க அப்படியே அமுச்சு விட்டுறாங்க டேவிட் எப்படி சொல்லிட்டு. அப்படியே இவங்க ரொம்ப நேரம் தூங்கிட்டு இருக்காங்க. என்னென்னமோ கனவுல தோணுது இவங்களுக்கு. அப்படியே தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு டம்மு டம்முன்னு கீழே சத்தம். குழந்தைங்கள்லாம் பயங்கரமா கத்திக்கிட்டே இருக்காங்க. சாக்லேட் வேணும், சாக்லேட் வேணும்ன்ட்டு. அவங்க பயந்து போய் கஷ்டப்பட்டு அந்த பேனிக் அட்டாக்கும் வந்துடுது அவங்களுக்கு. எப்படியோ கதவை திறந்து தயவு செஞ்சு போயிடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய முடியல. அவங்களுக்கு அப்படியே பிளாங்க் அவுட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்படி மயக்கம் போட்டு நம்ம ஹீரோயின் கண் முழிச்சு பார்க்கும்போது ஒரு லேடி இருக்காங்க. "இங்க பாருங்க என்ன பயமுறுத்தாதீங்க. ஆம்புலன்ஸ்க்குலாம் கால் பண்ணணும்" அப்படின்ட்டு அந்த லேடி கேட்க, "இல்ல நீங்க பயப்பட வேண்டாம். அப்படியா இன்னைக்கு என்ன நாள் அப்படின்னு சொல்லுங்க. இன்னைக்கு ஹாலோவீன் ஃப்ரைடே எனக்கு தெரியும். என் பேரு ஆனா. நான் நல்லா தான் இருக்கேன்" அப்படின்றாங்க. "ஓகே நீங்க நல்லா தானே இருக்கீங்க. நான் கிளம்புறேன். நான் எதிர்த்த வீட்லேருந்து உங்களோட சத்தம் கேட்டு ஓடி வந்தேன்" அப்படின்றாங்க. "ஓகே. அப்ப நீங்க தானே ஜேன் ரஸ்ஸல்" அப்படின்னு கேட்டாங்க. "எப்படி நீங்க சொல்றீங்க நான் தான் ஜேன் ரஸ்ஸல்ன்னு?" அப்படின்னு கேட்க, இல்ல உங்க பையன் ஈத்தன் நேத்திக்கு வந்திருந்தான். அவன் நான் உங்கள பத்தி சொல்லியிருந்தான் அப்படின்னு சொல்ல, "ஓ! அப்படியா? சரி நீங்க என்ன பண்றீங்க இந்த வீட்டுக்குள்ளாரே? நீங்க ஏன் வெளிய வர மாட்டேங்கிறீங்க?" அப்படின்லாம் கேட்க, "இல்ல எனக்கு அகோராஃபோபிக் அப்படின்னு ஒரு ரேரான டிசீஸ் இருக்கு." "ஓ! அப்படியா? ஆனா எப்படி இதே வீட்டுக்குள்ள வாழ்றீங்க? இங்கிருந்து ஏதாவது வெளிய வரதுக்கு யோசனை செய்யலாம்ல?" அப்படின்லாம் கேட்க, நானும் யோசிச்சு வச்சிருக்கேன். கொடைய பிடிச்சுட்டாச்சும் வெளிய போயிரலாம்" அப்படின்ட்டு. "ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா ஒரு நாள் உங்கனால முடியும்" அப்படின்னு சொல்றாங்க எங்க ஜெயினா. "கண்டிப்பா ட்ரை பண்றேங்க." "உங்க ஃபேமிலி?" அப்படின்ட்டு நாங்க ஜெயின் கேட்குறாங்க. ஆனாவோ, "நாங்க பிரிஞ்சுட்டோம். என் குழந்தை அவங்க அப்பாவோட இருக்கா" அப்படின்னு சொல்ல, "அது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். நாங்க தினமும் ஃபோன்ல பேசுவோம்" அப்படின்னு ஆனா சொல்ல, "என்ன இருந்தாலும் நேர்ல பேசுற மாரி வராதுங்க. பரவால்ல உங்க வருத்தம் எனக்கு புரியுது" அப்படின்ட்டு காமனா லேடீஸ்லாம் எப்படி பேசுவாங்க அந்த மாதிரி. இவங்களும் 2 ட்ரிங்க்ஸ வச்சுட்டு அப்படியே பேசுறாங்க. ட்ரிங்க்ஸ் குடிக்க குடிக்க நம்ம ஆனா அத ஃபோட்டோவும் எடுத்து வச்சுக்கிறாங்க. அப்படி ஃபோட்டோ எடுத்து வச்சுட்ட பிறகு, "சரி உங்க ஃபேமிலிய பத்தி சொல்லுங்க. அண்ட் அதுக்கு முன்னாடி ஈத்தன் அன்னைக்கு நீங்க குடுத்த லாவெண்டர் கேண்டில் எனக்கு குடுத்தான். ரொம்பவும் நல்லா இருந்துச்சு. தேங்க் யூ" அப்படின்னு சொல்றாங்க. "ஓ! அப்படிங்களா? ரொம்ப ரொம்ப நன்றி. அவன் ரொம்ப ஸ்வீட் பாயா இருக்காங்க. அவன பத்திரமா பார்த்துக்கோங்க. அவன் ரொம்ப சென்சிட்டிவ்" அப்படின்ட்டு ஆனா சொல்ல, "ஆமாங்க தெரியும். இங்க பார்த்தீங்களா? என் செயின்ல அவன் ஃபோட்டோ தான் வச்சிருக்கேன். அவன் ரொம்ப சின்ன பையன். அழகா இருக்கான்ல" அப்படின்லாம் சொல்லிட்டு, அவங்க அவங்க பையன பத்தி பேசுறாங்க. அப்படியே அவங்க ஹஸ்பண்ட பத்தியும் பேசுறாங்க. "இல்ல என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் டைட்டானவரு. எல்லாத்தையும் கண்ட்ரோல்டா இருக்கணும் அப்படின்லாம் நினைக்கிறவரு"
அப்படின்லாம் சொல்லிட்டு அவங்க கொஞ்சம் மாதிரி சோகமாக மாற இவங்க அப்படியே உங்கள் இயரிங்ஸ் நல்லா இருக்குது அப்படின்னு டாபிக் சேஞ்ச் பண்ணுறாங்க. ஓ அப்படியா, இது என்னோட ஓல்டு பாய் ஃப்ரெண்டு வாங்கி கொடுத்தது. உங்கள் ஹஸ்பண்டுக்கு தெரியுமா அப்படின்ட்டு ஆனா கேட்க அவங்களுக்கு மேபி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன், தெரியாது. ஏன்னா அவருக்கு எப்பவுமே ஒரு இன்செக்யூரிட்டி இருக்கும், ஒய்ஃபு எங்கேயாச்சும் போயிடுவாளா அப்படின்ட்டு. அவர் கொஞ்சம் அப்படிதான் ட்ரஸ்ட் இஷ்யூ இருக்கிற பர்சன் அப்படின்னு சொல்கிறேன். ஏன் ட்ரஸ்ட் இஷ்யூ அப்படின்லாம் நம்ம ஆனா கேள்வி கேட்குறாங்க. அதுக்கு அவங்க டாப்பிக்கை சேஞ்ச் பண்ணுற மாதிரி இப்போ டக்குன்னு ஆனாவே வரைஞ்சி அப்படியே அவங்க பேரையும் எழுதி ஒரு பேப்பரை தராங்க. அதை பார்த்துட்டு சூப்பராக வரைஞ்சிருக்கீங்கங்க, செம்ம வாய்ப்பே இல்லை அப்படின்லாம் சொல்கிறாங்க. இவங்க அப்படியே பேசிகிட்டே இருக்கும்போது சரி யார் அந்த கீழே இருக்கவன், ஓ அதுவா, அது என்னோட டெனண்ட்டு குடி இருக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ ஓகே ஓகே சரிங்க நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்ட்டு காமனாக பேசிட்டு அப்படியே வெளியே போயிடுறாங்க நம்ம ஜெயின் ரசூல். அதுக்கப்புறம் அவங்களுக்கு கொஞ்சம் ஹாப்பி ஆயிடுது, பழைய மாணிக்கு அவங்க தூங்குறதுக்கு போயிடுறாங்க. அவங்க வீட்டுக்கு போறது நம்ம ஹீரோயினான ஆனாவும் பார்க்குறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்க ஹஸ்பண்ட் வீட்டுக்கு வராங்க. ஜெயினோட ஹஸ்பண்ட். என் பேர் தான் ஆலிஸ்டர் ரசல். நான் எதிர்த்தாப்பு வீட்லேருந்து குடியிருக்கேன். எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும். தப்பா நினச்சிக்காதீங்க. என் வீட்லேருந்து யாராச்சும் இன்னைக்கு உங்கள வந்து பார்க்க வந்தாங்களா அப்படின்னு கேட்க, இல்லையே, ஏன் கேட்குறீங்க? நான் இங்கே தனியாக தான் இருக்கேன். யாருமே வரல அப்படின்ட்டு நம்ம ஆனா சொல்லிடுறாங்க. ஓகே தேங்க்ஸுங்க, உங்களை நான் டிஸ்டர்ப் பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது உங்க ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொன்னேன்னு சொல்லுங்க. கேண்டில் தந்தாங்க. ஈத்தன் அதை என்கிட்ட கொண்டு வந்து தந்தான் ரொம்ப நாளைக்கு முன்னாடி அப்படின்றாங்க. ஓ அப்படியா, நல்லது அப்படின்ட்டு அவர் சொல்லிட்டு கதவை சாத்திடுறாங்க. நம்ம ஹீரோயினுமே கதவை சாத்திடுறாங்க. அப்படியே தூங்கிட்டு அப்படியே காலையில எந்திரிக்கிறாங்க. எந்திரிக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு பதட்டம் ஆகுது. கீழே யாரோ இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க அவங்க பயந்து கீழே போறாங்க. கீழே போற வழியிலேயே போலீஸ்க்கு கால் அடிச்சுட்டே போறாங்க. அப்புறம் பார்த்தா நம்ம டேவிட் தான் கீழே ஏதோ உருட்டிட்டு இருக்கான். அதை பார்த்துட்டு ஐயோ சாரி போலீஸ், என்னை மன்னிச்சிருங்க, நான் தப்பாக கால் பண்ணிட்டேன், எனக்கு அந்த பர்சன் யாருன்னு தெரியும், என் வீட்டில் யாரும் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினும் காலை கட் பண்ணிடுறாங்க. ஓகே ஒன்றும் இல்லை, ஏய் டேவிட் நீ எதுக்குடா இங்கே வந்த, எப்படி இங்கே உள்ளே வந்த அப்படின்னு கேட்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் அரை மணி நேரத்துக்கு முன்னாடியே பெல் அடித்தேன், உங்களுக்கு தான் கேட்கல, நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க போல, அதான் என்கிட்ட சாவி இருக்குமே, நானே உள்ளே வந்துட்டேன், சரி எதுக்காக வந்த அப்படின்னு கேட்க, இல்லை எதிர்த்து வீட்டில் ஏதோ பாக்ஸ் எல்லாம் ஓப்பன் பண்ணுமாமா, அதுக்காக ஓப்பனர் இருந்தா கொண்டு வாங்க அப்படின்னு என்கிட்ட கேட்டாங்க, என்கிட்ட இல்லை, அதான் உங்கள் வீட்டிலேருந்து எடுக்க வந்தேன் அப்படின்றாங்க. ஓ அப்படியா, யாருக்காக நீ அந்த வேலையை பார்க்கணும்னு நினச்சேன்? அங்கே எதிர்த்த வீட்டில் இருக்கிறாங்களே ரசல்னு ஒருத்தர், அவருக்காக தான் அப்படின்னா. ஓ அப்படியா, நீ எப்போ பெட்டி தூக்குறவனா ஆன அப்படின்றாங்க. நான் எங்கெங்க ஆனேன், அவங்க ஹெல்ப் கேட்டாங்க பண்ணுறேன் அப்படின்றாங்க. ஓகே இந்தா அப்படின்ட்டு அதை எடுத்து கொடுக்குறாங்க. எடுத்து கொடுக்கும்போதே என்ன உங்கள் ரூஃபு செம்மையாக கரைப்படைஞ்சிருக்கு, நான் வேணா போய் பார்க்கட்டுமா அப்படின்னு கேட்க, சரி அப்படின்னு மேலே போய் அப்படியே அதையும் பார்க்குறாரு அந்த டேவிட்ன்றவர். அதை பார்த்துட்டே இருக்கும்போது கீழே வரும்போது டக்குன்னு நம்ம ஹீரோயினை பயமுறுத்துறாங்க. இங்கே பாருங்க அந்த ரூஃபை சரி பண்ணுங்க, இல்லாட்டினா யாருனாச்சும் உடஞ்சி கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, சரி நான் யாரையாச்சும் வர சொல்கிறேன், தயவு செஞ்சு நீ கீழே வா, என்னை பயமுடுத்தாம அப்படின்றாங்க. இவங்க அப்படியே குளிக்கலான்னு போறாங்க. அப்படி குளிக்க போகும்போது யாரோ ஒரு லேடி கத்துற மாதிரி சத்தம் கேட்குது. அப்படியே ஒரு ஆம்பளையும் கத்துற சத்தம் கேட்குது. யாரா, என்னடா பிரச்சனை அப்படின்ட்டு போய் பார்த்தா அது அந்த ஆப்போசிட் வீட்ல இருந்து தான் சத்தம் வருது. என்னதான் நடக்குது அங்க அப்படின்ட்டு எட்டி எட்டி பார்க்குறாங்க. ஏதோ சண்டை போட்டுக்கிற மாதிரி தெரியுது. இன்னொரு பக்கமோ அட என்ன இந்த வீட்ல இருந்து கத்திட்டே இருக்காங்க அப்படின்ட்டு அந்த வீடவே நம்ம ஹீரோயின் விடாம பார்த்துக்கிட்டே இருக்க, இன்னொரு பக்கம் சஸ்பென்ஸ் தாங்காம ஈத்தன் அங்க என்னதான் நடக்குது அப்படின்ட்டு ஈத்தனுக்கே கால் பண்றாங்க. இங்க பாருங்க, எனக்கு என்ன நடந்தாலும் சொல்லு, நான் இருக்கேன் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, இல்ல ஒன்றும் இல்லை, இங்க எல்லாருமே நல்லா தான் இருக்காங்க அப்படின்ட்டு அந்த பையன் அழுதுட்டே இதை சொல்லிட்டு கட் பண்ணிடுறான். கத்துறாங்க கதறாங்க இப்படி அவன் சொல்லும் போதேவும் என்னடா கத்துற சவுண்ட் எல்லாம் கேட்குது அப்படின்ட்டு அப்படியே ஃபோனையும் அவன் கட் பண்ணிடுறான். என்னடா நடக்குது அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் இன்னும் கியூரியஸ் ஆகி வேற வழியே இல்லாமல் கேமரா எடுத்து பார்க்கலான்ட்டு கேமரா வழியாக பார்க்குறாங்க அந்த வீட்டில் என்ன நடக்குது அப்படின்ட்டு. அப்படி அவங்க பார்த்துக்கிட்டே இருக்கும்போது ஜெயின் ரசூல் இறங்கி கீழே எங்கேயோ போகிறாங்க வெளியில். இன்னொரு பக்கம் அந்த பையன் அழுகுறான். இதெல்லாம் யோசிச்சுட்டு சரி வேற வழியே இல்லை, அந்த ஆளுக்கே கால் பண்ணுவோன்ட்டு இப்போ அந்த ஜெயின் ரசூலோட ஹஸ்பண்டுக்கே கால் பண்ணி, ஏங்க உங்க வீட்டில் இந்த மாதிரி கத்துற சத்தம் கேட்குது, நான் எதிர்த்த வீட்டில் இருக்கேன், என்னாச்சு எல்லாரும் ஓகே தானே அப்படின்னு கேட்க, கத்துற சத்தமா, என்ன கேட்டீங்க, கத்துற சத்தமா அப்படின்ட்டு அந்த ஆள் 2 தடவை கேட்க, ஆமாங்க கத்துற சத்தம் தான் கேட்டேன், என்ன நடக்குதுங்க அப்படின்ட்டு நம்ம ஆனா கேட்க, இல்லை இங்கே நானும் என் பையன் தான் இருக்கோம், ஒரு கத்துற சத்திரமும் இல்லை, போங்க ஃபோனை கட் பண்ணுறேன் அப்படின்ட்டு இவங்க கட் பண்ணிடுறாங்க. என்னடா இது எனக்கு மட்டுமா கேட்டுச்சு, சரி இருங்க நம்ம டேவிட் கிட்ட போய் கேட்போம் அப்படின்ட்டு இவங்க டேவிட் கீழே போய், ஹே டேவிட்
இங்க பாரு உனக்கு ஏதாவது சத்தம் கேட்டுச்சா, ஏதாவது ஒரு பொண்ணு பையன் கத்துற மாதிரி ஏதாச்சும் உனக்கு சத்தம் கேட்டுச்சா அப்படின்னு கேட்க, இல்ல நான் மியூசிக் கேட்டுட்டு இருந்தேன் எனக்கு எதுவுமே தெரியல அப்படின்றாங்க. அப்படி அவங்க தெரியலன்னு சொல்லும்போது, இப்ப டேவிட் ரூம்ல இருந்து ஏதோ ஒரு பொண்ணு அழுகுற மாதிரி சத்தம் கேக்குது. அத நோட் பண்றாங்க நம்ம ஹீரோயின். நோட் பண்ணிட்டு அப்படியே சரி சாரி உன்ன இந்நேரத்துக்கு டிஸ்டர்ப் பண்ணதுக்கு அப்படின்ட்டு அவங்க கதவை சாத்திட்டு வந்துடுறாங்க. என்னடா நடக்குது நம்மள சுத்தி அப்படின்ட்டு இவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது, இவங்க காலிங் பெல்ல யாரோ அடிக்கிறாங்க. வேற யாரும் இல்ல, ஈத்தன் தான். ஈத்தனும் இப்படி வரத அவங்க கேமரா வழியா பார்த்துட்டே தான் இருந்திருக்காங்க. ஸோ அதனால டக்குன்னு கதவ திறந்து, "ஈத்தன் உனக்கு என்ன ஆச்சு? ஏன் அப்படி பேசுன? உன் வீட்ல ஏன் உன்னை திட்டிக்கிட்டே இருக்காங்க? என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லு" அப்படின்றாங்க. "இல்ல என் அப்பா அவ்ளோ கெட்டவர்லாம் இல்ல. அவருக்கு கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கு அவ்வளோதான். அதுக்காக தான் என்ன திட்டுறாரு. மத்தபடி அவரு நல்லவர் தான். எல்லாமே பரவால்ல" அப்படின்றாங்க. "என்ன பரவால்ல? எதுவுமே பரவால்லன்னு இல்ல. உன் அப்பா பண்றது தப்பு. அதுக்கு நீயும் சப்போர்ட் பண்ணாத. இங்க பாரு தைரியமா இருக்கணும். உனக்கு என்ன நடந்தாலும் இங்க வா. இது ரொம்ப சேஃபான பிளேஸ். உன்ன நான் நல்லா பார்த்துப்பேன்" அப்படின்னு அந்த பையன ஆறுதல் சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. கூடவே நம்ம ஹீரோயினோட நம்பரையும் குடுக்குறாங்க. "இங்க பாரு உன் நம்பர் என்கிட்ட இருந்தது. ஆனா என் நம்பர் உன்கிட்ட இல்ல. அதனால இதான் என் நம்பரு. உன் ஃபோன்ல சேவ் பண்ணி வச்சுக்கோ. எதுனா இருந்தாலும் நீ எனக்கு கால் பண்ணலாம். நான் உனக்கு எப்பவுமே இருப்பேன். எங்க ஒரு ஃப்ரெண்டா" அப்படின்னு சொல்லி அந்த பையன அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்தெல்லாம் யோசிச்சு யோசிச்சு அப்படியே விடிஞ்சிருது காலையில. அத பத்தி அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட பேசுறாங்க ஆனா, அவங்க ஹஸ்பண்டோ, "இங்க பாரு இதெல்லாம் சரியே இல்ல. அடுத்தவங்க வீட்ட ஃபர்ஸ்ட்டு எட்டி பார்க்குறது தப்பு. அப்படியே பார்த்தாலும் இப்படி நடக்குதுன்னா, நீ சைல்டு புரொடெக்ஷனுக்கு தான் கால் பண்ணி சொல்லியிருக்கணும்" அப்படின்லாம் பேசிட்டு இருக்க. "இல்ல கிளார்க் தானே சொன்னாரு, கியூரியாசிட்டி நல்லது அப்படின்ட்டு. அதனால தான் நான் எட்டி பார்த்துட்டு இருக்கேன். அது ஒண்ணும் தப்பு இல்லையே" அப்படின்றாங்க. "நீ என்னதான் சொல்லு, அது எல்லாமே தப்பு தான். சரி இப்ப என்ன நடக்குது?" அப்படின்னு கேட்க, "இல்ல எங்கேயோ டேவிட் எஸ்கேப் ஆகுற மாரி இருக்கு" அப்படின்ட்டு டேவிட் அவசர அவசரமா எங்கேயோ கிளம்புறத இவங்க நோட் பண்றாங்க. என்ன இவன் எஸ்கேப் ஆகுறான்? ஐயோ! இங்க பாரு நீ போட்ட வாய்ஸ் மெசேஜ நான் பார்த்தேன். தயவு செஞ்சு நீ என்ன பார்த்துட்டு இருக்கேன்றத எனக்கு வாய்ஸ் மெசேஜா போடு. நான் என்னோட புது நம்பர கூடயே அனுப்பிச்சு விடுறேன். இந்த மாரி நீ போடுற புதுசான புதிர்கள்லாம் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படின்ட்டு, அதையும் அப்படியே இங்க ஃபோன் கால் பேசுறத நம்மளுக்கு காமிக்கிறாங்க. சரி இனி நம்ம வேலைய பார்ப்போன்ட்டு வழக்கம் போல குடிக்கிறது, டிவி பார்க்குறது, அவங்க மாத்திரை டைமுக்கு எடுத்துட்டு ஒரு மாரி போதை ஆயிட்டு ஒரே இடத்துல உட்காந்துட்டு, அந்த மாரி அவங்க வாழ்க்கை ரொம்ப சோம்பேறித்தனமா போகுது. அப்படியே மணி 9:50 ஆக, அச்சோ! என் வாழ்க்கைய நான் வேஸ்ட் பண்றேன். சரி இனிமேல்லாம் அவங்கள பத்தி யோசிக்க கூடாதுன்னு சொல்லிட்டு, அந்த ஜன்னல சாத்திட்டு அந்த பூனைகிட்ட பூனை மாதிரி வெளிய எட்டி பார்க்கக்கூடாது யார் வீட்லயும் அவங்க ஹஸ்பண்ட் சொன்னத அந்த பூனைகிட்டயே ஒரு டயலாக்கா சொல்லிட்டு, அவங்க போறாங்க. போய் நல்லா நிம்மதியா தூங்கி ஒரு டீப் ஸ்லீப்புக்கு போம்போது, அவங்க எங்கேயோ கனவுல பறக்கிற மாரி வர, அவங்களுக்கு அந்த கனவுலருந்து எந்திரிச்சு ஒரு மாரி பேனிக் அட்டாக் ஆயிருது. ஃபோன் வேணும் அவங்களுக்கு இப்ப ஃபோன் தேவைப்படுது. ஃபோன் எங்கன்னு தேடு தேடுன்னு தேடுறாங்க. எங்க வச்சேன்னு யோசிச்சு யோசிச்சு பார்க்குறாங்க. ஆனா கிடைக்க மாட்டேங்குது. தேடிக்கிட்டே இருக்கும்போது, வேற ஒரு ரூமுக்கு போறாங்க. அந்த ரூம்லேருந்து பார்த்தா, ஆப்போசிட்ல அங்க ஜெயின் யார் கூடயோ சண்டை போட்டுட்டு இருக்கா. அவன் ஹஸ்பண்டோட தான் இருக்கும். நல்லா சண்டை போடு அப்டின்ட்டு அவங்க சொல்லிட்டு, அப்படியே அவங்க ஃபோன தேடும்போது பக்கத்துல கேமரா இருக்கா, சரி என்னதான் பண்றா பார்ப்போம் அப்படின்ட்டு கேமராவ எடுத்து பார்க்குறாங்க. ஒரு கட்டத்துல அங்க ஜெயினுக்கோ சண்டை முத்தி போயி, ஜெயின கத்தி வீசி கொன்னுடுறாங்க. அங்க இருந்தோ ஜெயின் கத்துறாங்க, "ஹெல்ப் பண்ணுங்க" அப்படின்ட்டு. அத கேட்டுட்டு நம்ம ஆனாக்கும் பேனிக் அட்டாக் இருந்தது எக்ஸ்ட்ராவா ஆயிருது. அவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. ரொம்பவும் பதட்டமாயி எப்படியோ அவங்க ஃபோன தேடி கண்டுபிடிச்சு எடுத்து போலீஸ்க்கு கால் பண்ணி சொல்றாங்க. "ஏங்க இந்த மாரி கொலை நடந்துச்சுங்க. எதிர்த்தாப்பு வீடுங்க. அட்ரஸ் சொல்லுங்க" அப்படின்னு அவங்க கேட்க, 104 அப்படின்ற மாரி 101ன்னு சொன்னீங்க. என்ன 104ன்னு சொல்றீங்க? அட்ரஸ கரெக்ட்டா சொல்லுங்க அப்படின்ட்டு போலீஸ் கேட்க, "இங்க பாருங்க நீங்க எனக்கு ஹெல்ப்பே பண்ண மாட்டேங்கிறீங்க" அப்படின்னு கத்துறாங்க. "இங்க பாருங்க ஆனா நீங்க பொறுமையா இருங்க. நீங்க கரெக்ட்டா சொன்னா தான் எங்களுக்கு உங்கனால ஹெல்ப் பண்ண முடியும்னு" போலீஸ் ஒரு பக்கம் என்னன்னு கேட்டுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆனாக்கும் சொல்றதுக்கு செம பதட்டம் ஒளர்றாங்க. "விடுங்க நானே பார்த்துக்கிறேன்ற" மாரி ஃபோன கீழ போட்டுட்டு, "நில்லு நில்லு ஜெயின் நான் உனக்காக வந்துடுறேன். உன்ன காப்பாத்த வருவேன்ட்டு" அவங்களுக்கு தான் வெளிய போக முடியாது. அகோரஃபோபிக்ன்னு ஒரு வியாதி இருக்கு. அதனால அவங்க பயந்து பயந்து ஒரு கொடைய எடுத்துட்டு வெளிய போறாங்க. ஜெயினோட வீட்ட நோக்கி ஹெல்ப் பண்றதுக்காக. போற வழியிலேயே கீழ விழுகுறாங்க. ஆனாலும் பரவாயில்லன்ட்டு எந்திச்சு போய் பார்க்கும்போது, கரெக்ட்டா ஒரு கார் வந்து இடிச்சிருது. அவ்வளோதான். அங்கேயே பிளாங்க் அவுட் ஆயிடுறாங்க ஹீரோயின். எந்திச்சு பார்த்தா அவங்க வீட்ல அவங்க படுத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல போலீஸும் ஒரு இன்வெஸ்டிகேட்டரும் இருக்கிறாங்க.
என்னாச்சு? நானு ஜெயின ஆபத்துல இருக்கான்னு தானே ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். என்ன எதுக்கு உட்காந்து பார்த்துட்டு இருக்கிறீங்க? போங்க அப்படின்றப்ப, ஜெயினா என் ஒய்ஃப் மீட்டே பண்ணதில்ல. என்ன சொல்றாங்க இவங்க அப்படின்ட்டு அந்த ரசூல் வந்து நிக்கிறான். அட நீங்களா? நீங்க எப்படி வந்தீங்க? ஆமா, நீங்க எதுக்கு என் மேல அப்படி தப்பான கம்ப்ளைண்ட் குடுத்தீங்க அப்படின்னு சொல்ல, இல்ல நான் பார்த்தேன். நீங்க தான் உங்க ஒய்ஃப கொன்னீங்க அப்படின்னு சொல்ல, ஏய் நீ என்ன ஒளர்ற? நீ என் ஒய்ஃப பார்த்ததே இல்ல. இவங்க என் ஒய்ஃப மீட் பண்ணதே இல்ல. சும்மா பொய் சொல்றாங்க. இல்ல மீட் பண்ணியிருக்கேன். அன்னைக்கு நைட்டு கூட என் வீட்டுக்கு நீங்க வந்து கேட்டீங்களா? அன்னைக்கு உங்க ஒய்ஃப் வந்திருந்தாங்க. நானும் அவங்களும் தான் விளையாண்ட்டுருந்தோம் கார்ட்ஸ் எல்லாம் அப்படின்னாங்க. ஓ! அப்பயே நீ என்கிட்ட சொல்லல. எதுக்கு அப்ப என்கிட்ட பொய் சொன்ன? அப்படின்னா, ஆமா பொய் சொன்னேன். ஏன்னா நீ அவள பனிஷ் பண்ணுவியோன்னு நெனச்சேன் அப்படின்னாங்க. எது கார்டு விளையாண்டதுக்கு நான் பனிஷ் பண்ண போனனா? அப்படின்னு அவன் கேட்க, இவ பொய் சொல்றா, இவ பைத்தியம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிடுறாங்க. இவங்களும் இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீசர்ஸும் சுத்தி முத்தி இவங்க வீடு இருக்கிறத பார்த்துட்டும், அப்படியே இவங்க குடிக்கிற டேப்லெட் எல்லாம் பார்த்துட்டும், ஆமா இவ கொஞ்சம் மூளை சரியில்ல போல அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. ஓ! ஓகே. அப்படியா? நான் சொல்றது தப்பு அப்படின்னா, அப்ப எங்க ஜெயின் ரசல் அப்படின்னு கேட்க, இப்போ உண்மையிலே ஜெயின் ரசல் வந்து நிக்கிறாங்க. நான் தான் ஜெயின் ரசல். நான் இவங்களோட ஒய்ஃப் அப்படின்ட்டு வந்து சொல்ல, இப்போ அவங்களுக்கும் ஒண்ணும் புரியல. இல்ல இவங்க ஜெயின் ரசலே இல்ல. நான் ஜெயின் ரசல பார்த்துருக்கேன். நான் மீட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. இல்ல இவ குடிச்சிட்டு ஏதோ ஒளர்றா அப்படின்ட்டு அந்த ரசல் சொல்றான். ஆனா போலீஸ்க்கோ இவங்க தான் ஜெயின் ரசல் எனக்குமே தெரியுங்க. நீங்க தான் ஏதோ தப்பா பேசிட்டு இருக்கீங்க. ஜஸ்ட்டு உங்கள யோசிச்சு பாருங்க உங்க நிலைய அப்படின்னு சொல்ல, இல்ல அப்ப ஈத்தன் கிட்ட கேளுங்க. ஈத்தன கூட்டிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல, ஈத்தனும் அங்க தூரமா தான் நின்னுக்கிட்டு இருக்கான். ஈத்தன் நீ சொல்லு. அவங்க எல்லாத்துக்கிட்டயும் சொல்லு என்ன ஆச்சுன்னு அப்படின்னு ஈத்தன் கிட்ட கேட்குறாங்க நம்ம ஆனா. அதுக்கோ இல்ல நீங்க எப்பவுமே என் அம்மாவ பார்த்ததில்ல. இப்பதான் பார்க்குறீங்க. இவங்க தான் என் அம்மா ஜெயின் ரசல் அப்படின்னு சொல்ல, என்னடா ஈத்தனும் சேர்ந்து பொய் சொல்றானே! வேற வழியே இல்ல. ஒண்ணும் பண்றதுக்கு முடியாதுன்ட்டு இவங்க அமைதியா விட்டுர்றாங்க. அடுத்த நாள் அப்படியே இவங்க ஹஸ்பண்ட் கிட்ட சொல்றாங்க இதெல்லாம். நான் சொன்னேன். அவங்க யாருமே நம்பல. என்னதான் பண்றது அப்படின்னு சொல்ல, இல்ல நீ அத ஃபோட்டோ எடுத்திருக்கணும். ஏன்னா அவங்க கேட்கறது நியாயம் தானே. இந்த மாரி ஒரு கொலைய பார்த்தீன்னா ப்ரூஃப் வேணும்ல அப்படின்ட்டு. அவங்க ஹஸ்பண்டும் சொல்லிடுறாங்க. சரி ப்ரூஃப் தானே ரெடி பண்றேன் அப்படின்ட்டு, அவங்க காலையிலேருந்து நைட்டு ஃபுல்லா உட்காந்து ரிசர்ச்சா பண்றாங்க. ஜெயின் ரசல் எங்க? ஜெயின் ரசல் அவங்க பேரெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. போட்டு ஒண்ணுமே கிடைக்கல. சரி அந்த ஆள் பேர போட்டு பார்ப்போம்ன்னு அலிஸ்டர் ரசல்ன்னு அதையும் போய் சர்ச் பண்ணி பார்க்குறாங்க. அவர பத்தின டீட்டெயில்ஸ் ஒண்ணு சிக்குது. என்னன்னா, அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருந்திருக்காங்க பால்மான்ட்டு. அவங்க 7வது மாடியிலேருந்து விழுந்து செத்துருக்காங்க. இது காரணமா அவங்க அங்க இருந்து வேலைய மாத்திட்டு இங்க வந்திருக்காங்க. இது உண்மதானா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக, இப்ப அந்த அலிஸ்டர் ரசல் வேலை பார்க்குற கம்பெனியோட நம்பர் எப்படியோ இவங்களுக்கு கூகுள்ல சிக்கிருது. அதை எடுத்து ஃபோன் பண்ணி பேசுறாங்க. எங்க இங்க தானே அவரு வேலை பார்க்குறாரு. அவர் பேரு அலிஸ்டர் ரசல் ரைட்? அவரு அங்கேருந்து இங்க மூவ் ஆன் பண்ணி வந்திருக்கிறாரு. எதுக்குன்னு உங்ககிட்ட எப்பயாச்சும் சொல்லியிருக்காரா? அப்படின்னு சொல்லும்போது, இல்ல. ஏன் அப்படி கேட்குறீங்க? அப்படின்னு கேட்கும்போது, இல்ல அவரு என்கிட்ட வேலை செஞ்ச அசிஸ்டன்ட் இந்த மாரி இறந்துருக்காங்க. அத பத்தி உங்களுக்கு தெரியுமான்னு கேட்க, உங்களுக்கு எல்லாமே முன்னாடி தெரிஞ்சிருக்கு. உங்க நம்பர குடுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஐயோ! நம்ம தெரியாம போட்டு குடுத்துட்டோம் அவன பத்தி அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு ஃபோன கட் பண்ணிடுறாங்க. சரி இந்த டேவிட் என்னான்னா அவன போய் பார்ப்போம் அப்படின்ட்டு டேவிட் கீழ போய் பார்த்தா, அவன் இல்லவே இல்ல அவன் வீட்ல. சரி என்னடா அவனுக்கு வீட்டுக்கு கீழ இவ்ளோ லெட்டர் வந்திருக்கே! என்னன்னு எடுத்து பார்க்கும்போது, அவன் ஏதோ போலீஸ் ஸ்டேஷன்ல பிரச்சனையா இருக்கான் போல. அவன் ஜெயிலுக்கு வரணும் அப்படின்ற மாதிரியான விசாரணைக்காக ஒரு லெட்டர் அனுப்பிச்சிருக்காங்க. அதே நம்ம ஹீரோயின் பார்க்க, டக்குன்னு அப்ப கரெக்ட்டா டேவிட் உள்ள வந்துட்டு, "என்ன இத எடுத்து பார்த்துட்டியா? ஆமா நான் பிரச்சனையில இருக்கேன். என்னன்னு உனக்கு தெரியுமா? எதுக்கு என் வீட்டுக்குள்ள நான் இல்லாத நேரம் வர? உனக்கு அறிவு இருக்கா?" அந்த மாதிரி டேவிட் ஒரு மாரி ஓவரா கத்துறான். ரொம்ப பர்ஸ்ட் அவுட் ஆகுறான். "இங்க பாரு எனக்கு முடியல. ஒரு பிரச்சனைய கோ த்ரூ பண்ணிட்டு இருக்கேன். அது வெறும் ஒரு பார் ஃபைட் தான். அதுக்காக எனக்கு போலீஸ் சார்ஜ் பண்ணியிருக்காங்க. நான் இங்க இருக்கவே கூடாது தான். ஆனாலும் இருக்கேன். ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. எனக்கு இதுல நாளைக்கு ஒருத்தன் வந்து ஹெல்ப் பண்றேன்னு இருக்கான். நான் அத டீல் பண்ணிட்டு இருக்கேன். ஓகேவா? இந்த மாரி எதுவுமே நடக்கல இங்க. புரிஞ்சுதா? நீயும் எதுவும் பார்க்கல." அப்படின்னு சொல்லி ஒரு மாரி மிரட்டுற தோணையில நம்ம டேவிட் சொல்ல, நம்ம ஹேனாவோ, "ஓகே நான் எதுவும் பார்க்கல. இங்க எல்லாமே நல்லா தான் இருக்கு. நான் இப்ப போட்டுமா?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்க போயிடுறாங்க வெளிய. அப்படியே நைட் ஆக இவங்களும் விடாம அந்த ஈத்தனோட வீட்ட வேவ் பார்த்துட்டே இருக்காங்க கேமராவ வச்சு. அப்படி பார்த்துட்டே இருக்கிறத அங்க இருக்க ஜெயின் ரசலும் நோட் பண்ணிட்டு, "இங்க பாரு என் வீட இப்படி நோட்ட விடாம போய் தூங்குறியா? வேலைய பாரு" அப்படின்னு சொல்லி ஃபோன கட் பண்ணிடுறா. இத கேட்டோனே நம்ம ஹீரோயினுக்கு ஒரு மாரி பதட்டமாயிருது. ஐயோ! நம்மளையும் அவங்க வாட்ச் பண்றாங்க போல அப்படின்ட்டு அவங்க டக்கு டக்குன்னு ஜன்னலெல்லாம் சாத்திட்டு
போய் தூங்கலான்னு போயிடுறாங்க. இதுக்கு நடுவால நம்ம ஹீரோயினோட பூனை வேற காணோம். எங்கடா போனேன்ட்டு கையில அதுக்கான சாப்பாடு எடுத்துட்டு தட்டிட்டு தேடிக்கிட்டே இருக்காங்க. அவங்க வீடு ஃபுல்லா தேடுறாங்க, காணோம். சரி, டேவிட் வீட்டுக்கு கீழே எங்கனாச்சும் போயிருக்குமோ பேஸ்மெண்ட்டுக்கு அப்படின்ட்டு அங்கேயும் போய் தேடி பார்க்கும்போது அங்க அந்த பூனை இருக்கு கட்டில் கடியில. அண்ட் அங்க போனதுல இன்னொரு ஒரு துருப்பு கிடைக்குது நம்ம ஹீரோயினுக்கு. அங்க நம்ம ஜெயின் ரசலோட கம்மல் கிடைக்குது. அன்னைக்கு தான் அவங்க 2 பேரும் பேசிட்டு இருக்கும்போது அவங்க இயரிங்ஸ் ரொம்ப அழகா இருக்கு அப்படின்ட்டு இதே இயரிங்ஸை தான் பார்த்துருப்பாங்க. அது ஈவன் டேபிள்ல இருக்கிறத பார்த்துட்டு அவங்களுக்கும் இப்போ இவன் மேலேயும் டவுட் ஆயிடுது. கன்ஃபார்மே ஆயிடுச்சு ஆக்சுவலி இவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்ட்டு. ஆனாலும் இதை சும்மா விடக்கூடாதுன்ட்டு இப்போ ஈத்தன் வெளியே போறத பார்க்குறாங்க. அவன் உள்ள வரணுன்றதுக்காக ஜன்னலை திறந்து, நீ எதுக்கு உன் அம்மா கொலைய மறைக்கிற, எதுக்கு உன் அப்பாவுக்கு சப்போர்ட் பண்றேன்னு ரோட்லயே கத்தி கேட்க அவனும் பயந்து போய் வீட்டுக்குள்ளார வந்து, ஏங்க இப்படி கத்துறீங்க, தயவு செஞ்சு இப்படிலாம் கத்தி கேட்காதீங்க அப்படின்னு அவன் சொல்லிட்டு இப்படி திரும்ப அவங்க அப்பா வந்து சப்புன்னு அந்த பையனை அடிச்சு இழுத்துட்டு போறாங்க. அப்படி இழுத்துட்டு போனதும் இல்லாம நம்ம ஆனா கிட்டயும், இங்க பாருங்க, என் பையனுக்கும் உங்களுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, அவன் சின்ன பையன், நீங்க ரொம்ப பெரிய பொம்பளை, ஒழுக்கமா வேலைய பாருங்க, என் பையனு கூடார இந்த மாதிரி தப்பா இருக்காதீங்க அப்படின்னு மாதிரி ஒரு மாதிரி கேவலமா பேசிட்டு மிரட்டிட்டும் போயிடுறான். இதனால நம்ம ஹீரோயினுக்கு ரொம்பவும் மன வருத்தம் ஆயிடுது. அப்படியே அவங்க வாட்டுக்கு ஒரு மாதிரி தூக்கமும் வராம இதை எப்படி சொல்றதுன்னு தெரியாம படாத பாடு படுறாங்க. ஆனாலுமே அந்த வாட்ச் பண்றதை மட்டும் நிறுத்தவே இல்லை நம்ம ஹீரோயின். ஈத்தன் ஸ்கூலுக்கு போறது வர்றது அதெல்லாமே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு உலாத்திட்டு அவங்க வீட்டில் ஏதாவது ஆதாரம் கிடைக்குமான்னு தேடிக்கிட்டே இருக்கும்போது அன்னைக்கு ஜெயின் ரசூல் இவங்களே வரைஞ்சி தந்திருப்பாங்க இல்லையா, அந்த டிராயிங் இவங்க கையில கிடைக்குது. அதை அப்படியே எடுத்து வச்சு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டே இருக்கும்போது சரி, அந்த ஃபோட்டோஸ்லாம் எடுத்தோம்ல அதெல்லாம் பார்ப்போன்ட்டு அவங்க லேப்டாப்பில் உட்காந்து அந்த ஃபோட்டோஸையும் உட்காந்து பார்த்துட்டு இருக்கும்போது இவங்களுக்கு ஏதோ ஒரு மெயில் வருது. அந்த சைடு அப்படியே அந்த பூனையை பார்த்தா அது ஒரு மாதிரி மெல்ல மெல்லமாக நடந்து போகுது. என்னடா ஆச்சு இந்த பூனைக்கு அப்படின்ட்டு அந்த பூனையோட காலை செக் பண்ணிட்டு ஒன்றும் இல்லை சரி அப்படின்ட்டு அந்த மெயில் என்னவா இருக்கும்னு எடுத்து ஓப்பன் பண்ணி பார்த்தா அங்கே நம்ம ஹீரோயினவே அவங்க வீட்டுக்குள்ளாரே வந்து யாரோ அவங்களவே ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. கரெக்டாக 2:02க்கு அந்த டைமிங்கோட எடுத்திருக்காங்க. பக்கத்துல டைமர் வச்சிருப்பாங்க போல. அப்படியே இந்த ஃபோட்டோவை எடுத்துறது யாரு, எனக்கே அனுப்பிச்சிருக்காங்களேன்ட்டு நம்ம ஹீரோயின் பயந்து போய் அவ்வளோதான் அங்கே போலீஸை கூப்பிட்டுடுறாங்க. இங்க பாருங்க, என் ஃபோட்டோவை யாரோ எடுத்திருக்காங்க, என் வீட்டுக்குள்ள யாரோ இருந்திருக்காங்க, நீங்க என்கிட்ட ப்ரூஃப் கேட்டீங்க, இது பாருங்க, இது ஜெயின் ரசூல் வரைஞ்சது தான், இது நீங்க நல்லா பாருங்க, அவன் உங்களே தான் வரைஞ்சிருக்காங்க. ஆமாங்க, அவன் என்னை பார்த்துட்டு இருந்தா, அதனால அப்படியே அவங்க வரைஞ்சாங்க, நாங்க இங்க பேசிக்கிட்டு இருந்தோம், அதைத்தானே நான் திருப்பி திருப்பி சொல்றேன், ஏன் நீங்க வந்துட்டு புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்ல, இன்னொரு பக்கம் இந்த லேடி வச்சுட்டு நான் என்னங்க பண்றது, என் ஆஃபீஸ்க்குலாம் ஃபோன் பண்ணி கூப்பிட்டு இந்த மாதிரி கேள்வியெல்லாம் கேட்டிருக்காங்க, கேட்கக்கூடாது கேட்டு எனக்கு இப்போ பாருங்க வேலையே போயிடுச்சு, எல்லாம் இந்த லேடினால தான், இவளை சும்மா இருக்க சொல்லுங்க, இவ தான் ஜெயின் ரசூலை கொன்னுட்டேன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஜெயின் ரசூல் இங்கே தானே இருக்காங்க, இந்த லேடி எதுக்கு இப்படி ஃபால்ஸ் அப்ளிகேஷன் எங்கள் மேலே போடணும் அப்படின்ட்டு அவங்க சொல்ல, அவங்களோ போலீஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் 2 பேருமே திட்டுறதை கேட்டுகிட்டே தான் இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயினுக்கு சரி விடுங்க, என்னை நீங்கள் எப்படி பார்க்குறீங்கன்னு தெரியும், நீங்கள் வந்துட்டு ஒரு பைத்தியம் தானே நினைக்கிறீங்க, நான் எல்லாத்தையும் கிவ் அப் பண்ணிடுறேன்ற மாதிரி அவங்க எல்லாத்தையும் விட்டு மறந்துடுறாங்க. உங்கள் ஒய்ஃப் சாகலை, நானும் எதுவும் பார்க்கல, விட்டுருங்க, எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் ஏதோ உளறேன் ஆமாம் அப்படின்ட்டு ஒரு கட்டத்தில் எவ்வளோதான் அவங்களும் சொல்லி பார்ப்பாங்க, எனக்கு நீங்கள் ஒன்றுமே கேட்க மாட்டீங்க அப்படின்னாலுமே விட்டுடுறாங்க. ஆனாவும் அவங்க ஹஸ்பண்டுமே ஃப்ளாஷ்பேக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபேமிலியாக வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் வரைக்கும். அதுக்கப்புறம் அவங்களுக்குள்ளார ஏதோ ஒரு சண்டை வருது. இப்போ கூட காரில் போயிட்டு இருக்கும்போது அவங்க பொண்ணுக்காக ஒரு நல்ல ஃபேமிலி வெக்கேஷன் தான் போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. வர வழியில் அவங்களுக்கோ ஹஸ்பண்டுக்கோ கடுப்பாயிருது, இங்கே பாரு, எதுவுமே நடக்காத மாதிரி ஒரு விஷயத்துலேருந்து ஓடணும்னு நினைக்காத, நீ என்ன பண்ணிட்டு இருக்கன்னு எனக்கு தெரியும்னு இப்படி பேசிட்டு இருக்கும்போதே அவங்களுக்கு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து கால் வருது. எனக்கு தெரியும், இப்போ கூட அவன் தானே உனக்கு கூப்பிடுறான், உனக்கும் அவனுக்கும் என்னதான் பிரச்சனை, எதுக்கு 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு அவரு கேட்க கடுப்பாயிருது நம்ம ஹீரோயினுக்கு. அந்த ஃபோனை எடுக்க வேணான்னு 2 பேரும் சண்டை போட்டு அந்த ஃபோனை கீழே தள்ளி விட்டுடுறாங்க. சரி, ஃபோனை எடுப்போன்னு இப்படி திரும்புறாங்க ஒரு செகண்டு. அப்படி திரும்பும்போது இந்த பக்கம் ஒரு மழை வருது. டேர்ன் பண்ணாம அங்கே பனிப்பொழிவாகவும் இருக்கிறனால அப்படியே காரு பறக்க ஆரம்பிச்சிருது. இவங்க கண்ட்ரோல் பண்ண முடியல எதுவுமே. அவ்வளோதான், அந்த மலை உச்சியிலேருந்து அவங்க காரு விழுக அவங்க பொண்ணும் ஹஸ்பண்டும் இறந்துடுறாங்க. இவங்க எப்படியோ உயிர் பிழைச்சிடுறாங்க. ஸோ அதனால தான் நம்ம ஹீரோயினுக்கு வெளியே போக்குறதுக்கும் வெளியே அந்த உலகத்தை ஃபேஸ் பண்ணுறதுக்குமே பயமாக இருக்குது, வீட்டுக்குள்ளாரே இருந்துட்டு இருக்காங்க.
ஸோ இதுதான் நம்ம ஹீரோயினோட ஃப்ளாஷ்பேக். ஸோ அப்போ 10 நாள் ஃபோன் பேசினது யாருன்னு நீங்கள் எல்லோரும் நினைப்பீங்க. எஸ், எல்லாமே அவங்களோட கற்பனை தான். கற்பனையிலே வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இப்போ இவங்க உங்கள் ஃபேமிலி செத்துட்டாங்க, நீங்கள் யாரை பற்றி பேசுகிறீங்கன்ற மாதிரி ஒரு கேள்வி கேட்கும்போது தான் இவங்களுக்கு எல்லாமே மறுபடியும் ஞாபகம் வருது. அவங்க பயங்கரமான டிப்ரெஷன் ஸ்டேஜுக்கு மறுபடியும் போயிடுறாங்க. கடைசியில் என்ன நினைக்கிறாங்க, நம்மளை யாரும் நம்ப மாட்டாங்க, எனக்கும் எதுவுமே நான் ஹெல்த்தியாக மாறவும் மாட்டேங்குது, நான் பேசாமல் செத்துடுறேன்ட்டு அந்த ஹீரோயினும் ஒரு வீடியோ எடுக்கிறாங்க அவங்களே. ப்ராபப்ளி நான் இந்த வீடியோ எடுக்கும்போது உயிரோடு இருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க நிறைய தடவை வீடியோ எடுக்கவே ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோவில் என்ன சொல்ல வராங்கன்னா, நானும் எட்வர்டும் இருந்தோம் தான் ஒட்டுக்கா, அது ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறமும் இருந்தது தான் தப்பு, நான் என் தப்பை ஒத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்துட்டு இப்போ மன்னிச்சுக்கிறாங்க, ரொம்ப நாள் தண்டிச்சுட்டு இருந்தது. சரி அடுத்து என்ன, அவ்வளோதான், நான் இருக்கிற எல்லா மாத்திரையும் எடுத்து ஒரு ட்ரிங்க்ஸில் போட்டு சாகலான்னு போகும்போது அவங்க பொண்ணோட ஃபோட்டோஸ் எல்லாம் கேமராவில் பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அங்கே ஒரு துருப்பு கிடச்சிருது. அன்னைக்கு அந்த ஜெயின் ரசல் கூடார நம்ம ஹீரோயின் உட்காந்து ட்ரிங்க்ஸ் குடிச்சாங்க இல்லையா, அப்போ கூடி ஒரு ஃபோட்டோ எடுத்திருப்பாங்க. அந்த ஃபோட்டோவில் அந்த ஒயின் கிளாஸ் வந்திருக்கு. அந்த ஒயின் கிளாஸில் ஜெயின் ரசலோட ஃபோட்டோ இருக்குது. இத்தனை நாள் நான் சொன்ன நம்ப மாட்டேங்கிறீங்கல்ல, இப்போ என்கிட்ட ப்ரூஃப் இருக்குது அப்படின்ட்டு கீழே டேவிட் வர சத்தம் கேட்குது. டேவிட் நீ மேலே வா, இங்கே பாரு நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்ட்டு கேட்குறாங்க. டேவிட்டும் அப்படியே குப்பையா நனைஞ்சு போயிருக்கான். என்ன ஆச்சு சொல்லுங்க அப்படின்ட்டு இவ இந்த ஃபோட்டோவை காமிக்கிறாங்க. நான் சொன்னேன்ல என்னை நீங்கள் தான் நம்ப மாட்டேங்கிறீங்க பாருங்க அப்படின்னு சொல்ல, ஓ இவளா, இவ பேர் கேட்டி அப்படின்றாங்க. என்னது கேட்டியா, இல்லை இவ தான் ஜெயின் ரசல், நான் சொல்கிறத கேளு அப்படின்னோடனே, இல்லை இவ பேர் தான் கேட்டி, அன்னைக்கு என் ரூமில் அவ தான் வந்திருந்தா. என்ன சொல்கிற, ஆமாம் அவ தான் வந்து அழுதுட்டு இருந்தா, அவ பேர் கேட்டி தான், கேத்ரின். அவ வந்துட்டு ஈத்தனோட உண்மையான அம்மா, அவ தான் வந்துட்டு ஜெயிலுக்கு போயிட்டா, அவன் ஹஸ்பண்ட் வந்துட்டு அவங்க கிட்ட இருந்து இந்த குழந்தைய எடுத்துக்கிட்டாங்க, கேத்ரின் கிட்ட இருந்து ரொம்ப வருஷமா ட்ராக் பண்ணி இப்போதான் வந்துட்டு ஈத்தனை கண்டுபிடிச்சிருக்கா. ஸோ அதனால வந்துட்டு அங்கே பிரச்சனை பண்ணிட்டு இருக்கா, மற்றபடி எதுவும் இல்லை இவங்க ஃபேமிலிக்கும் இதுக்கும். ஸோ ஆனால் இவங்க இறந்துருக்காங்கன்றீன்னா நம்ம கண்டிப்பாக எதனாச்சும் ஆக்ஷன் எடுத்தே தீரணும் போலீஸ் பக்கம். இப்படி பேசிக்கிட்டே இருக்க, நில்லு நான் இன்னொன்று உனக்கு காமிக்கிறேன் அப்படின்ட்டு அங்கே போகிறான் அவன் ரூமுக்கு போகிற வழியில என்னவோ பயங்கரமான சத்தம் கேட்குது. நம்ம ஹீரோயினுக்கும் ஐயோ டேவிட் உனக்கு என்ன ஆச்சு, வாடா எங்கடா அப்படின்ட்டு அவங்க பயந்து முன்னாடி போக, இப்போ கதையில வைக்கிறாங்க பாரு மிகப்பெரிய ட்விஸ்ட்டு. அந்த 16 வயசு பையன் வந்து நிற்கிறான் கையில் கத்தியோட. இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோயினுக்கு செம்ம பயமாயிருது. என்ன நீங்கள் என் மேலே இவ்வளோ அக்கறையாக இருக்கிறீங்க, எனக்கு இதுதான் பிடிக்காது தெரியுமா, ஏன்னா எனக்கு அக்கறையா இருந்தாலே ஏன் என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க, நான் அவங்கள கொல்லத்தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்ட்டு அந்த பையன் ஒரு சைக்கோ போல அவன் கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்கு தான் அந்த அலிஸ்டர் ரசலும் காப்பாத்துறதுக்கு தான் போராடிட்டு இருந்திருக்கிறாரு. ஆனா அதை புரிஞ்சுக்காம நம்ம ஆனாவோ அவன் நல்ல பையன் பாவம் அப்படின்ட்டு அவனுக்கு கருணை காமிச்சிட்டு இருக்காங்க. இப்ப உண்மை தெரிய வருது. அப்ப பால்மாவை நீ தானே கொன்ன 7வது மாடியிலேருந்து தள்ளி விட்டு அப்படின்னாங்க கேட்குறாங்க நம்ம ஆனா. பால்மாவா, ஆமா அவங்களும் உங்கள மாதிரி தான் என்னை ரொம்ப நாளாவே பார்த்துக்கிட்டாங்க, ஆனா என்ன பண்றது, எனக்கு தான் அப்படி யாராச்சும் என் மேல அன்பா இருந்தா பிடிக்காதே, கொன்றுவேன். இனியும் நான் சைக்கோ கொலைக்காரன் ஆகணும்னா எதனா ஒரு பேட்டர்ன் தேவைப்படும்ல, கொன்னுட்டு எதனா ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போறது, அது இன்னும் எனக்கு என்ன வைக்கிறதுனே தெரியல, நான் பெருசாகி இப்படித்தான் இருக்கணும் என்னவா ஆகணும்ன்ட்டு இப்படியெல்லாம் தான் என் நினைப்பு இருக்கே தவிர என்கிட்ட கருணையெல்லாம் எதிர்பார்க்காதீங்க அப்படின்ட்டு அவன் பேசிக்கிட்டு இருக்கான். இதையெல்லாம் கேட்டுட்டு நம்ம ஆனாக்கோ ஒரு பக்கம் அந்த லேப்டாப்பை கீழே விட்டுடுறாங்க, ஆதாரம் அப்படியே போயிருது அதோட. இன்னொரு பக்கமும் அவங்க ஒட்டுமொத்த மாத்திரையும் குடிச்சிட்டு அவ்வளோதான் நான் செத்தாலும் பரவாயில்ல செத்துக்கிறேன், ஆனா உன் கையில அடிபடக்கூடாதுன்ட்டு அவங்க போராட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த வைன் பாட்டிலை எடுத்து அந்த பையன் மண்டையில அடிச்சுட்டு அப்படியே மேலே ஓடுறாங்க. இன்னொரு பக்கம் டேவிட்க்கு முழிப்பு வருது. அவனும் அவனை பிடிச்சு இழுக்கிறான் டேவிட்டு. ஆனா டேவிட்டையும் மறுபடியும் சரமாரியா கத்தியால குத்திட்டு நம்ம ஆனாவை கொன்னே தீருவன்ட்டு மேலே ஓடி வரான். கடைசியில அவங்க வெளியே போறக்கே பயந்துட்டு இருந்தாங்க இல்லையா, இப்போ அவங்க மொட்டை மாடி ரூஃபுக்கு வந்திருக்காங்க. அங்க ஜோன்னு மழை வேற பேஞ்சிட்டு இருக்கு. அங்க மேலே ஃபுல்லா தண்ணியா இருக்கு. அந்த தண்ணிக்குள்ளார வச்சு நம்ம ஆனாவை அப்படியே அமுத்திட்டே இருக்கான். ஆனா அங்கேயும் இருந்து போராடி தப்பிச்சு எப்படியோ இன்னொரு பக்கம் ஓடி வந்தா
அங்க செடி வெட்டுறதுக்காக, மண்ணு தோண்டுறதுக்காகவும் நெறைய பொருட்கள் வச்சிருக்காங்க. அதுல ஒரு பொருட்கள் எடுத்து நம்ம ஆனா மூஞ்சி மேலயே போட, ஆனா மூஞ்சி ஃபுல்லா காயமாயிடுது. ஆனாலும் நம்ம ஆனா விட்டு குடுக்காம அதையெல்லாம் எடுத்து போட்டுட்டு, இவன அங்க மேல தான் ஒரு ஆனாக்கு சரியே இல்ல மாத்திருங்க, இல்லன்னா உடைஞ்சு போய் உங்க மேலயே விழுந்துரும். அன்னைக்கு டேவிட் சொன்னான் இல்லையா? அதே இடத்துல போயி நம்ம ஹீரோயினான ஆனா அந்த ஈத்தன்ற பையன தள்ளி விட்டுர்றான். அவனும் மேல டாப் ஃப்ளோர்ல இருந்து கீழ விழுந்து அவன் அப்படியே இறந்துடுறான். அவ்வளோதான், நம்ம ஹீரோயின் அப்படியே அந்த மழை தண்ணீல படுத்துட்டு ஒரு மாரி வெளி காத்த சுவாசிச்சுட்டு இருக்காங்க. அவங்க இந்த பிரச்சனையிலேருந்து, அதாவது அந்த அகோரஃபோபிக் அந்த பிரச்சனையிலேருந்து வெளிய வந்துடுறாங்க. இந்த சீன்ல காமிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்படியே ஹாஸ்பிட்டல்ல தான் நம்ம ஹீரோயின காமிக்கிறாங்க. அவங்களுக்கு மூஞ்சியெல்லாம் பயங்கரமா அடிபட்டிருக்கு. பக்கத்துல எதுத்தாப்புல போலீஸ் இருக்காங்க. "இங்க பாருங்க, உங்க ஃபோன்ல இருக்க வீடியோ எல்லாமே நான் பார்த்தேன். ஸோ உங்க வீடியோ நீங்க சோஷியல் மீடியாலயும் போட்டிருக்கீங்க. ஸோ எல்லாத்துக்குமே இப்போ உங்கள பத்தி எல்லாத்துக்குமே தெரிய வந்துருச்சு. நீங்க இப்ப வெளிய போறதுலேருந்தும் பயப்பட்டுருந்தீங்க. அதுவும் உங்களுக்கு இப்போ போயிடுச்சு. எல்லாமே குட் தான். ஆனா ஒரே ஒரு கஷ்டமான விஷயம்னா, நீங்க சொன்னத நான் நம்பியிருக்கணும். என்ன மன்னிச்சிடுங்க. இதுல ஆல்ரெடி நான் உங்களுக்கு நெறையா சிரமப்படுத்திட்டேன். இனிமேல் என் போலீஸா ஒரு நல்ல வேலைய நான் உங்களுக்கு பார்ப்பேன். என்னைய எப்பவுமே கான்டாக்ட் பண்ணிக்கோங்க. இந்தாங்க உங்க ஃபோன்" அப்படின்ட்டு மறுபடியும் அந்த போலீஸ் ஆஃபீசர் ஹீரோயின் கிட்ட அவங்களோட ஃபோன குடுத்துட்டு, அப்படியே ஒரு 9 மாசம் கழிச்சு காமிக்கிறாங்க. அதே மேன்ஷன்ல நம்ம ஹீரோயின் பயங்கரமா ட்ரெஸ் பண்ணிட்டு, இங்கேயே அப்படியே அந்த மேன்ஷனையும் காலி பண்ணிட்டு, அங்கிருந்து அப்படியே கிளம்புறாங்க வெளி உலகத்த. இந்த தடவ பயமோ எதுவுமே இல்ல. அவங்க லைஃப்லேருந்து மூவ் ஆன் ஆயிட்டாங்க. ஸோ எப்படி இருந்தது மக்களே கதை? நல்லா இருந்துச்சா? டிஃப்ரெண்ட்டான ஸ்டோரியா இருந்துச்சு. அதனால தான் உங்களுக்கு நான் இந்த கதைய கொண்டு வரணும்னு நெனச்சேன். அடுத்தடுத்து இந்த மாரி வீடியோஸ் பார்க்கணும்னா என் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நான் போடுற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்கள வந்து சேரும். சரி பாய் மக்களே! புடிச்சிருந்தா உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அடுத்த வீடியோல சந்திக்கலாம்.